ஆசிய இளையோர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்திய கபடி அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா மற்றும் ஆடவர் பிரிவு வீரர் அபினேஷ் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள். ஆசிய இளையோர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய கபடி அணியில் இடம்பெற்ற சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா மற்றும் ஆடவர் பிரிவில் வீரர் அபினேஷ் ஆகியோர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். ஆசிய இளையோர் போட்டி பக்ரைனில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றிருந்தது. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 வீரர்கள் பங்கேற்றனர். குறிப்பாக ஆடவர் அணியில் அபினேஷ் என்கிற வீரரும், மகளிர் அணியில் கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகா என்ற வீராங்கனையும் பங்கேற்று வெற்றி பெற்றிருந்தார்கள். இவர்கள் தற்பொழுது தமிழ்நாடு திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அதன் பிறகாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் இல்லத்தில் முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். பக்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய கபடி அணி தங்கம் வென்றிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனை என இருவரும் முதலமைச்சரை சந்தித்து தற்பொழுது வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற அணியில் இடம்பெற்ற தஞ்சை வடுவூரைச் சேர்ந்த அபினேஷுக்கும் முதலமைச்சர் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.